ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை என்னை கிளிக் பற்றி பண்ணிக்கோங்க. சொல்லணும்னா வாங்க நான் ஒரு கதைக்குள்ளே சின்ன போகலாம். கம்பெனியில் வேலை என் பேர் பார்த்துட்டு இருந்தேன். தீபக். படித்தது ஒரு அளவு 12th வரைக்கும் படிச்சிருந்தேன். என்னால் வந்து படிக்கணும்னு எனக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. அதாவது ஓரளவு ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு போகணும், இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து என்னால் வந்து படிப்பை தொடர முடியாதனால ஒரு 12th முடிச்சுட்டு என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் வந்து தெரிஞ்ச கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது எனக்கு ஒரு மன கஷ்டம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் நல்ல ஓரளவு போயிருந்திருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது பண்ணலாம். ஆனால் வந்து ஓரளவு சிம்பிளாக வேலை பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி, டூல்ஸ் ஒர்க் அந்த மாதிரி தானே பார்க்குறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. சேலரியும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு ஒரு அம்மா அப்பா பார்த்துக்குறோம், அந்த ஒரு மனநிறைவும் இருந்துச்சு. ஏன்னா என்னோட நல்லா படித்தவனுங்க கூட ஓரளவு சுமாரான வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என் அளவோட வேலை கிடைக்காம வீட்லேயும் இருந்தானுங்க. அதை நினைக்கிறப்ப பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து 12th படித்தாலும் ஏதோ ஓரளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த கம்பெனியில் 4 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அங்கே நல்ல ஒரு பேர் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எந்த வேலையுமே வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். எது சொன்னாலும் வந்து எல்லாத்தையும் வந்து அது செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர். சில பேர்னால் வந்து இந்த இதுனா இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நான் வேலை பார்ப்பேன், அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் போன புதுசில் என்னென்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு அண்ணன் வந்து ஃப்ரெண்டானாங்க. அவங்க இங்கே வந்து ஒரு 5-6 வருஷமாக வேலை பார்த்துருந்தாங்க. அந்த அண்ணன் என்கிட்ட எப்போதும் சொல்லுவாங்கன்னா, எந்த வேலையிலையா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து எந்த நெளிவு சுழிவுகளையும் வந்து இது பண்ணணும்ப்பா, எல்லாமே வந்து எடுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கணும். இது தெரியாது அது தெரியாதெல்லாம் இது பண்ணக்கூடாது. எல்லா வேலையும் நீ கற்று வச்சுருந்தேன்னா எல்லா இடத்துலையுமே நீ வந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்வார் அந்த அண்ணன். அதை தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதனாலேயே வந்து என்னை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இவன் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வந்து ஒரு சூப்பர்வைசர் எல்லாருக்குமே வந்து என் மேலே ஒரு மதிப்பு இருக்குது. அதனால நான் சொன்னால் ஓரளவு வந்து அந்த முடிவை வந்து ஓரளவு பரிசீலனை பண்ணுவாங்க. சரி, இந்த பையன் வந்து கரெக்டாக தான் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு இருந்துச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு அக்கா மட்டும். அக்கா வந்து ஓரளவு படிச்சுட்டு டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அக்கா வந்து ஒரு உதவி பெறும் இதில் வந்து படித்தாங்க. ஏழ்மையானவங்க படிக்கிற ஒரு இதில் அக்காவுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது மூலயமா படித்து டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்காவுக்கு வந்து எப்போதுமே வந்து டியூஷன் எடுக்கிறது அது இதுன்ட்டு அக்காவும் வந்து அவளால் முடிஞ்ச அளவுக்கு தனக்கான பணத்தை வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு தனக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தா. எங்களை எதிர்பார்க்கல. எப்போதுமே அம்மா சொல்லுவாங்க, அவள் வந்து பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லடா, ஒரு அண்ணன் தம்பி இருந்தாலும் அவளுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவள் வந்து சொந்த காலில் வந்து அவள் நிற்கணும் அப்படிங்கிறதுனால முயற்சி பண்ணுறா அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. எனக்குமே அது ஒரு விஷயம் தோணும். எல்லா பெண்களும் வந்து அவங்களோட ஒரு என்னதான் வந்து ஹஸ்பண்ட் வேலை பார்த்தாலும் செஞ்சாலும் அவங்களுக்குன்னு ஒரு வேலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் சரி யாரையும் எதிர்பார்க்காம அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அந்த பணம் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன் சில நிமிஷங்கள் அக்காவை பற்றி யோசிக்கிறப்ப. அக்காவுக்கு வந்து அப்புறம் மாப்பிள்ளை பார்த்தோம். நல்ல இடத்துல இருந்தெல்லாம் மாப்பிள்ளை வந்தாங்க. அக்கா படிச்சிருக்கிறதுனால நல்ல இடத்துல இருந்தெல்லாம் வந்தாங்க. ஒரு வெளிநாட்டில் இருந்து அக்கா வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து அக்காவுக்கு பார்த்தாங்க. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அவங்க மாப்பிள்ளை வீடெல்லாம் போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஃபேமிலியும் நல்லா இருந்தது. அக்காவையும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் 6 மாதம் கழித்து அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு வெளிநாடு அப்படிங்கிறப்போ. அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் படிச்சிருக்கேன், அங்கே போனால் எனக்கு தகுந்த நான் வேலையை பார்த்தேன்னா ஏதாச்சும் உங்களுக்கும் ஒரு உதவி செய்யலாம், ஏதாச்சும் பணம் அனுப்பலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொன்னான். எனக்கு வந்து அது கொஞ்சம் பரவாயில்ல. அக்கா வந்து போனால் அவள் லைஃப்பும் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும், வேலை பார்க்குறதுக்கெலாம் இங்கே வசதியாக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் ஒத்து வந்தோம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து நிச்சயதார்த்தம் வந்து சிம்பிளாக பண்ணோம். ஏன்னா கல்யாணம் கிராண்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நிச்சயதார்த்தம் ஒரு 50 பேரை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக பண்ணோம், வீட்டிலையே பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் வந்து கல்யாணம் நடத்துகிறதா வந்து பேசி வச்சுருந்தோம். அதே மாதிரியே வந்து பெரிய மண்டபத்தில் எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு
நல்ல முறையில் வந்து அக்காவுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சோம். அக்கா இப்போ சந்தோஷமாக இருக்கிறா, வெளிநாட்டில் இருக்கிறா. அவளுக்கு இப்போ வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவள் லைஃப்பில். மாமாவும் வந்து அக்கா வந்து ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. குழந்த பிறந்து கொஞ்சம் நாள் கழித்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால வந்து வீட்டில் வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு அவள் இருக்கிறா. இப்படி தான் எங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, என்னோட ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்க்ரிமெண்ட் இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால நான் என்ன யோசித்தேன்னா, வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, அடுத்தது உனக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் வந்து அவங்ககிட்ட உறுதியாக சொல்லிட்டேன். என்னென்னா இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், இன்னும் 2-3 வருஷம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இருந்தாலும் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, உனக்கு அடுத்த வருஷத்துலேயே வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிடுவோம், உன் முடிவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் சரி அவங்க முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டு ஆகணுங்கிறதுனால நான் ஒன்றும் சொல்லலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடுத்த பாட்டை பார்க்கலாம் வாங்க, கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனாலும் அம்மா அப்பா ஒரு விருப்பத்துக்காக வந்து நான் வந்து பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அம்மாவுக்கு வந்து தம்பி ஒருத்தர் இருக்கார். அவர் பொண்ணு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் அன்றைக்கி தான் ஆஃபீஸ் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு 6 மணி இருக்கும், ஈவினிங் வந்திருந்தேன். அவங்க வெளியூருங்கிறதுனால காலையிலே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. நான் வந்து உள்ளே நுழைஞ்சோடனே அத்தை மாமா 2 பேருமே வந்து வாடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, நீங்கள் பார்த்தா தான் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது, ஒரு ஃபோன் கூட பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னார். இல்லை மாமா, எனக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்கும், காலைல போனால் நான் நைட்டு தான் இந்த டைம் தான் வருவேன், வந்தோம் சில டைம் வந்து ஓட்டியும் பார்ப்பேன், அதனால் வந்து அந்த அளவுக்கு என்னால் வந்து அம்மா அப்பாவோட பேசுகிற டைமே ரொம்ப கம்மியாக தான் மாமா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கு மாமா சொன்னார், வேலையெல்லாம் முக்கியம் தான்டா, இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் வந்து உனக்கு தெரியாதில்ல, நானும் வந்து ஒரு கம்பெனியில் 25 வருஷமாக வேலை பார்த்துருந்தேன். இருந்தாலும் அத்தைக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டேன், பிள்ளைங்களை பார்க்காம இருக்க மாட்டேன், உங்கள் அம்மாவை நான் வந்து பார்ப்பேன் மாதத்தில் ஒரு டைம்னாச்சும். அதனால் நீ வந்து அந்த இதில் இருந்தாலும் சுற்றி உள்ள ஃபேமிலியும் நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி மாமா இனிமேல் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அத்தை சொன்னாங்க, அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டோன்னா அவன் வந்து பொண்டாட்டி பிள்ளைன்ட்டு அவன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவான், அவனுக்கு சீக்கிரம் பொண்ணு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, நாங்களும் பார்க்குறோம் தான், ஆனால் வந்து ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் வேணால் இங்கே ஊரில் ஏதாச்சும் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மாமா சொன்னார், 2-3 பொண்ணுங்க நம்ம சொந்தத்திலேயே இருக்குது, நான் கேட்டு பார்க்குறேன், இந்த கல்யாணம் முடியட்டும் அப்புறம் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடுங்க மாமா, நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போயிட்டு நான் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கல்யாணத்துக்கு நீ வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வந்துடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா 1 வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கம்பெனியில் கேட்டு பார்க்குறேம்மா, லீவ் என்ன ஆகுதுன்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்து அன்னைக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வந்து காரணம்லாம் சொல்லக்கூடாது, நீ இன்னைக்கு வந்தால் தான் நாளைக்கு நாங்கள்லாம் உனக்கு வருவோம், அப்போ தான் எங்கள் ஊர் சைடும் உனக்கு பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணார். சரி மாமா, நான் முடிஞ்ச அளவுக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். எப்போ கிளம்புறீங்க என்னென்னு பேசிகிட்டு இருந்தப்போ, நாளைக்கு காலைல கிளம்புறோண்டா அப்படின்னு சொன்னார். ஏன் மாமா இருந்துட்டு போகணும்? இல்லை, கல்யாண வேலையெல்லாம் நிறையா இருக்குடா, நாங்கள் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி மாமா, நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நைட்டே சொல்லிவிட்டு, நான் காலையில் நான் சீக்கிரம் கிளம்பி போயிடுவேன், நீங்கள் பார்த்துக்கங்க மாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். அவங்களாம் வந்து சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நகை எடுக்கணும், அதாவது அத்தை பொண்ணு கல்யாணங்கிறதுனால நகை எடுக்கணுண்டா, ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம சார்பில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ எவ்வளோமா பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ண, நான் உனக்கு பணம் தந்துடுறேம்மா அப்படின்னேன். ஆனால் நம்ம அக்காவுக்கு இவ்வளோது பண்ணியிருக்காங்கடா, அதோட கொஞ்சம் கூட தான் செய்யணும், ஏன்னா உனக்கு கல்யாணம் வச்சா அவங்க வந்து திருப்பி செஞ்சுருவாங்க அப்படின்லாம் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்க செய்கிறாங்க, செய்யலம்மா, நம்ம கடமைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வந்து நான் சொன்னேன். சரிடா, நம்ம நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வருவோம் நகை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் அம்மாவை கடைக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் எல்லாமே அவங்களுக்கு தேவையான புடவை நகை எல்லாமே வாங்கி கொடுத்தேன்.
அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம பையன் சம்பாரித்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ணுறா. ஏன்னா அப்பா வந்து கேட்டுட்டு இருந்தால் அவர் வந்து ஒரு மாதிரி சொல்வாருங்கிறதுனால இதெல்லாம் இப்போ இவ்வளோது இதுக்கு அப்படிலாம் கேட்பாரு. ஆனால் வந்து நம்ம பையன் வந்து காசு கொடுக்குறனால இந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே வந்தாங்க பைக்கில் வரப்போ. நீ கல்யாணத்துக்கு எப்படா வர? நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிடுவேன், அப்பாவும் நானும் போயிடுவோம், அப்புறம் நீ மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோ, எங்களோட முடிஞ்சா வா, இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடினாச்சும் நீ வந்துடணும், இல்லைன்னா மாமா அத்தையெல்லாம் கோச்சுக்குவாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மா கிட்ட வந்து நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே கம்பெனியில் லீவு கேட்டேன். மேனேஜர் சாரும் நான் அவ்வளோதான் லீவ் எடுக்காத ஆளுங்கிறதுனால எனக்கு லீவ் கொடுத்தாரு. 3 நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், இது மாதிரி நான் வரேம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் சரி வாடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்போதும் போல் அந்த ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நின்னேன். அப்போ வந்து என் சீட்லேயே வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து குழந்தையோட ஒரு 3 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவங்க வந்து பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க, ஏன்னா சீட் இல்லாதனால. அவங்க வந்து என்னிட்ட அந்த பையனை விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, நான் போயிட்டு அவனுக்கு பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த பையனோட வந்து பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து உட்காந்தாங்க. அப்போ தான் கேட்டாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் அவங்களும் அப்புறம் பேச ஆரம்பித்தோம். ஓ, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்களா? அவங்க வீட்டிலேருந்து ஒரு 5 வீடு தள்ளி தான் எங்கள் வீடு இருக்குது, நானும் அந்த ஊர் தான் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே என்னோடய அத்தை வீடு இருக்குது, அதில் தான் இப்போ 1 மந்த்தாக இருந்தேன், இப்போ தான் ஊருக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அந்த பையனோட நானும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருந்தோம். அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்து கணவரை இழந்தவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து ஒரு வேளை நான் கேட்கல அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு இல்லை, அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க. அதனால் வந்து நானும் பையன் மட்டும்தான், என் மாமியார் மட்டும் என் கூட இருக்கிறாங்க, மாமனார் கிடையாது. நான் வந்து ஒரு பார்ட் டைமாக வேலை பார்த்து அதில் வர வருமானம், அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து என் கணவருக்கு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வர விவசாயத்தில் வர பணத்தை வச்சு எங்கள் குடும்பம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. ரொம்ப பொறுமையான ஒரு பொண்ணு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளோ ஒரு நல்ல மனசாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஊர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்டாக ஆனதுனால அவங்ககிட்ட நான் நம்பர் கேட்டேன். அவங்க நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன். கல்யாண வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா வந்து என்னடா இவ்வளோ நேரம் அப்படின்னாங்க. இல்லைம்மா, பஸ் கொஞ்சம் வந்து டிராஃபிக்காக இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு, அதனால தான்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுடா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. எங்கள் முறைப்படி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க, சடங்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் திருமணமும் நடந்துச்சு. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வரேன், நீ வேணால் ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா உனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க, 3 நாள் தான் லீவு. நான் வந்து மாமா சொல்கிறாரு, இன்னும் 2 3 நாள் இருந்துட்டு போக சொல்கிறாரு, நானும் அப்போ வரோம், நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்கக்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு, நேரில் அவங்கள போய் பார்க்கணும் போல் இருந்துச்சு. அதனால நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்ம ஒரு 2 3 நாள் இனிமேல் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மேனேஜர் சாருக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு 3 நாள் லீவ் எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னேன். அவரும் வந்து சரி, உடம்பு முடியாமல் ட்ராவல் பண்ண வேண்டாம், நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பதிலாக வேறு ஆளை அந்த டைமிங்கில் வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும்
அங்கேயே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்திலே இருந்தேன். அவங்கள போய் பார்க்கணுங்கிற ஆசையில் நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். ஹலோ, நான் இது மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, வாங்க வாங்க, வீட்டுக்கு வேணால் வாங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அட்ரஸ் சொன்னாங்க. எங்கள் மாமா வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு கிட்ட தான் அந்த ஒரு தெருவுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க மாமியார் இருந்தாங்க. அவங்களும் நீங்கள் தான் அந்த பஸ்ஸில் பேசி வந்தப்பியா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு நல்ல முறையில் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க பக்கத்தில் யார் வீட்டுக்கோ வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து எனக்கு தோணுச்சு. அப்போ அவங்கக்கிட்ட பேசணும், நான் வந்து ரொம்ப அவங்களோட இருக்கணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்தில் எனக்கு வந்து அந்த 2-3 நாள் வந்து இங்கே இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன இப்படி திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க, உண்மையிலேயே தான் எனக்கு உங்களை ஃபஸ்ட்டில் பஸ்ஸில் பார்த்தப்பயே நீங்கள் பேசினது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து இதெல்லாம் சரியாக வராதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நானும் அவங்களும் அந்த நேரத்தில் முதல் முறையிலேயே வந்து சந்தோஷமாக இருந்தோம். 2 பேரும் வந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து என்ன தோணுதோ அதை நான் வந்து அவங்களுக்கு செஞ்சேன். அதே மாதிரி அவங்களும் அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அந்த நாள் ஃபுல்லாக வந்து அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. நாங்கள் 2 பேரும் இணைஞ்ச நாள் ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு எங்களோட அந்த நாள். அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்துட்டாங்க. நானும் வந்து வீட்டுக்கு எப்போதும் போல் திரும்பி வந்துட்டேன். அம்மா கேட்டாங்க எங்கே போயிருந்தேன்னு கேட்டாங்க. இல்லைம்மா, பக்கத்தில் சும்மா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அம்மாவும் வந்து நாளைக்கு கிளம்புவோண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து கிளம்ப மனசே இல்லை. எனக்கு வந்து அவங்களோட இருக்கணும் போல் தோணுச்சு. சரி, இருந்தாலும் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் அம்மா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பொண்ணு ஃபோட்டோ காமிச்சாங்க. இந்த பொண்ணு தானே நான் கல்யாணத்தில் நம்ம அத்தைக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், அவங்க கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குது பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன், நான் ஒருத்தவங்களை விரும்புகிறேன், அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அப்பா வந்து ஒத்துக்கவே இல்லை. என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் கூட அம்மா அப்பா 2 பேருமே பேசலை. இருந்தாலும் நான் வந்து கல்யாணம் பண்ணால் அவங்கள தான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் அப்பாவும் வேறு வழி இல்லாமல் என்னை வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க மாமியாரும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லோரும் முன்னாடியும் எங்கள் கல்யாணம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பையனை வந்து என் பையன் மாதிரி நான் வந்து வளர்த்தேன். அப்புறம் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இப்போ நாங்கள் வீடெல்லாம் வாங்கி நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கோம். என்னோட அந்த ஒய்ஃபாக வந்தவங்களும் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனிலாம் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா படிச்சிருந்தாங்க. அது மூலியமாக வந்து அவங்க நல்லா வந்து அந்த பிஸ்னஸில் வந்து நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லபடியாக வந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனியை வந்து லீஸுக்கு எடுத்து அதை வந்து நிறைய ஆளுங்க போட்டு வேலை பார்த்து இப்போ வந்து ஒரு 50 பேர் பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் கொண்டுட்டு போயிருக்காங்க. அதனால் அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. என்ன அப்படின்னா, எனக்கும் இப்போ ஒரு குழந்தை இருக்குது. அவங்க குழந்தைய என் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன். அவங்களுக்கு என்னால் ஒரு வாழ்க்கையும் கிடச்சிச்சு. இன்னொன்று வந்து எதனால் நான் முக்கியமாக இது பண்ணேன்னா, அவங்களோட அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்த ஒரு நேரத்தில் அவங்கள திருப்பி நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது, அவங்க ஆசையை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுனால அவங்கள வாழ்க்கை துணையை ஏற்றுக்கிட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதைக்கு லைக்கை போட்டுருங்க. வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.